நீங்க பத்திரிகையாளர் ஏதாவது பேட்டி கேட்டா அவர் சொல்லுவாரா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு எழுதி வச்சு, உங்க அப்பாவை காணோங்கிற மாதிரி பேசுறீங்கன்னா இவரு காணாம போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி அவருக்கு இருக்கு? இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் மிரட்டினா என்ன திமுக பயப்படுமா? அந்த விசா காலத்தையே பார்த்த திமுக இந்த எம்ஜிஆருக்கும் இவருக்கு இப்ப இருக்க முதலமைச்சருக்கும் ஒப்பிட முடியுமா? எம்ஜிஆர் சாதாரண ஆளா இல்ல? அவரு பண்ணது எங்களுடைய கூட்டணி முடிவாயிட்டுன்னு சொல்லி இப்படி காமிச்சாரு. இவர் கழுத்தை அறுக்கிற மாதிரி காமிக்கிறாரு. முன்னாள் முதலமைச்சரும் கல்வி கண் திறந்த காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் என்று எல்லாராலும் போற்றப்படுகின்ற இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய தலைவராக இருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா இன்றைக்கு 124வது பிறந்த விழாவை கொண்டாடுகின்ற நிகழ்விலே இருக்கின்றோம். இந்த அவருடைய இல்லத்தை இன்றைக்கு அரசு எடுத்த பின்பு எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த எங்களுடைய தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இல்லம் பராமரிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை வகுத்து 2,60,00,000 ரூபாய்க்கு அதற்கான நிதிகளை ஒதுக்கீடு பண்ணி பாரம்பரிய பில்டிங்கள் பராமரிக்கின்ற வகையிலே இதற்கான திட்டங்களை வகுத்து நிதிகளை ஒதுக்கினார்கள். ஆனால் ஜூலை 15 அவருடைய பிறந்தநாள் விழா. இன்றைக்கு தென்பகுதியிலிருந்து வருகின்றவர்கள் அத்தனை பேரும், தென்பகுதியிலிருந்து வருகின்றவர் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இருந்து வருகின்றவர்கள் காமராஜருடைய இல்லம் எங்கே இருக்கின்றது என்று இங்கே வருகின்றார் என்று சொன்னால் பூட்டி போடு பராமரிக்கப்படுகின்றது, பூட்டி போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதை பார்க்க முடியாமல் ஏதோ வேலை நடக்கிறது என்று சொன்னார்கள். வந்து பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு வேலையும் நடைபெறாமல் அரைகுறை வேலையிலே முன்னாள் முதலமைச்சராக இருந்த எல்லோராலும் போற்றப்படுகின்ற, எல்லா கட்சியாலும் போற்றப்படுகின்ற, அதுவும் சில காங்கிரஸ்காரர்கள் காமராஜர் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்கின்ற இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய இல்லம் இன்னைக்கு யாராலும் கவனிக்கப்படாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. 2,60,00,000 ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி பராமரிப்பு, அதாவது பழமை வாய்ந்த பில்டிங்க பராமரிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி இன்றைக்கு வேலையே நடக்காமல், இன்னும் சொல்ல போனா 20 நாள் அவருடைய பிறந்தநாள் விழா. அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு இன்றைக்கு அவருடைய பக்தர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் இந்த இல்லத்திற்கு வந்து செல்வார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் இந்த பராமரிப்பை தொடர்கின்றார்களா, பார்க்கின்றார்களா, அவருடைய இல்லத்தை பராமரிக்க என்றார்களா என்று பார்க்க வருகின்ற போது ஒரு கவனிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கின்றார். இதை பாதுகாப்பதற்காக ஒரு வீட்டிலே ஒரு உதவியாளர் இருக்கின்றார். ஆனால் ஒன்றுமே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கா, முழிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தெரியல. ஏன்னா 40 நாள் ஆச்சு இந்த இல்லம் இப்படி கிடக்கு. இப்படி இருக்கும்போது இங்கே காமராஜருடைய பக்தர்களான சொன்னார்கள், வந்து சொன்னார்கள், தென்பகுதியிலிருந்து வருகின்றவர்களான் சொன்னார்கள், இல்லம் மூடியே கிடக்கின்றது, பெருந்தலைவர் காமராஜருடைய இல்லம் மூடியே கிடக்கின்றது, அதை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்கின்ற போது வந்து பார்த்தோம் என்று சொன்னால், அதனுடைய விவரங்களை கேட்போம் என்று சொன்னால் 2,60,00,000 ரூபாயை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இதற்கான ஒதுக்கீடை தந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பராமரிப்பு இல்லாமல், கவனிப்பு இல்லாமல், ஏதோ அனாதையாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. முடிந்தால் இந்த கவர்மெண்ட் செய்யட்டும், இல்லைனா நாங்களே எடுத்து இதை பராமரிக்கக்கூடிய வகையிலே இந்த அரசாங்கம் எங்களிடம் தருவார்கள் என்று சொன்னால் அதையும் நாங்கள் பராமரிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் இதை பற்றி அவர்கள், பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவர்கள் சிறிது எண்ணம் கூட இல்லாத நிலையில் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் இருக்கின்றார் என்ற நிலைகளை இன்றைக்கு உங்களிடம் நான் எடுத்து சொல்கின்றேன். யாராவது கேளுங்க. தங்களுடைய கொள்கை தலைவராக காமராஜர் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்கள்ட்ட நீங்க சட்டமன்ற உறுப்பினராக கோரிக்கை வச்சிருக்கீங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? கோரிக்கை, இதுக்கு கோரிக்கை வைக்கணுமா? இது காலகாலமா வருஷம் பிறந்தநாள் கொண்டாடுறது, அவருடைய பில்டிங் பராமரிக்கப்பட வேண்டியது, இதுக்கெல்லாம் கோரிக்கை வைக்க வேண்டியதில்லை. அவரு ஒவ்வொரு ஆளும் என்னுடைய தலைவர், என்ன தலைவர், அவங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காரா? அவங்கள பத்திலாம் அவருக்கு விவரம் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. சும்மா பெருந்தலைவர் காமராஜரை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற அவங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது.
யாராவது கேளுங்கய்யா. இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க சார். இப்ப நீங்க சொல்லியும் இந்த புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளாம அப்படியே இருந்தாங்கன்னா ஒரு அடுத்த நடவடிக்கை நாங்க ஒரு வாரம் பொறுப்போம். ஒரு வாரம் பொறுத்து அதற்கு முன்பு காமராஜருடைய பக்தர்களாக இருக்கின்ற அத்தனை பேரையும் அழைத்து வந்து கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு அரசுடைய முழு கவனத்தை கொண்டு வருகின்ற வகையில் அந்த போராட்டம் அமைவது மட்டுமல்ல, காமராஜருடைய பக்தர்கள் என்றைக்கும் அவர்களை எட்டி பார்க்காத, இந்த அரசாங்கத்தை எட்டி பார்க்காத சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் உருவாக்குவோம். கடந்த ஆட்சியில் முக்தார் பெருந்தலைவர் அவசர கைது பண்ணி இதுவரைக்கும் கைது பண்ணல. இப்ப உள்ளதான் இருக்காரு. இல்ல டிவிக்கே கைது பண்ணிருக்காரு. அவது வேற ஒரு கேஸ்ல கைது பண்ணிருக்காரு. இல்ல யாராவது அரெஸ்ட் பண்ணு வைங்க, அதான் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பீங்க. யாரும் கைது பண்ணலன்னா அவனை கைது பண்ணலன்னு சொல்லுவீங்க. இதுதான் நடக்குது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் இல்ல அவரை முக்தாரா அவரை பத்தி அவரை ஒரு ஆளாவே எடுத்துக்கிறது இல்ல. ஆளா எடுத்தாதானே அவனை கவனிக்கணும். அவங்க காமராஜர் பற்றி பேசினா என்ன இருக்கு, அதை ஒரு இதா எடுத்துக்கிட்டு இருக்கணுமா? அதை ஒன்னும் எடுக்க வேண்டியதில்லை. அதை இன்னைக்கு ஏதோ ஒரு வேற இதுல அதுல செய்த பாவம் இப்ப தொலைச்சி உள்ள குண்டர் சட்டத்தில் இருக்காரு உள்ள. கடந்த ஆட்சியில இந்த நினைவில்லம் பராமரிக்கிறதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டதா சொல்றீங்க. எப்ப இருந்து இந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு? அத்தனை நாட்கள் போதவில்லை அது முடிக்கிறதுக்கு, ஆட்சி இந்த அரசு முடிகிறதுக்கு முன்னாடி? இல்ல, தேர்தலுக்கு முன்னாலே வேகமா வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. தேர்தல் அறிவிச்ச உடனே வேலை ஸ்லோ பண்ணிட்டாங்க. அது இந்த ஆட்சி அந்த ஆட்சிங்கிற பத்தியே கவலை இல்ல. இந்த பணி இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணி உடனடியாக தொடங்கி இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான், அவருடைய கவனத்தை கொண்டு வருவதற்காக தான் இன்னைக்கு நாம பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருக்கோம். நீங்களே பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. அந்த 2021ஆம் ஆண்டிலேயே தொடங்கப்பட்டுச்சா இந்த பராமரிப்பு பணி, இல்ல இறுதி நேரத்துல தொடங்க? 2022-23 நிதி ஒதுக்கியிருக்காங்க. காந்தி மண்டபம், அங்க உள்ள பெருந்தலைவர் காமராஜுடைய நினைவு இடம், அந்த இடம் எல்லாம் தொடங்கியிருக்காங்க 1.5 வருஷத்துக்கு முன்னால. ஆனா இங்க இப்ப முடங்கி கிடக்கு. 1.5 ஆண்டுகளா தேவைப்பட்டதா சார் இந்த பணிகள்? இல்ல, ஒவ்வொருதும் ஜியோ போட்டு ஒவ்வொரு இதையும் டெண்டர் விட்டு ஒவ்வொன்றும் வர்றதுக்கு அந்த டைம் ஆகும். ஆனா விட்டு அப்படியே கிடக்க அனாமத்தால கிடக்கு. நீங்க தான் பாத்திருக்கீங்கல்ல வீட்டை, பாத்தீங்களா இல்லையாமா? இன்னும் எவ்வளவு பணிகள் முடிக்க வேண்டியிருக்கு? இது இப்ப திறக்கிற நிலையில இருக்கா? இன்னும் பணிகள் முடிவடைய வேண்டியிருக்கு. இதை அரசாங்கம் தான் ஆய்வு பண்ணணும். இது அரசாங்கம் தான் இது பண்ணணும். நாங்க பராமரிக்கலங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு கல் எல்லாம் போட்டிருக்க, எப்படி போட்டிருக்கு பாத்தீங்களா? 15 அவருடைய பிறந்த நாள். இன்றைக்கு இவரு இங்க கொண்டாடல, டெல்லியில கொண்டாடல, உலகம் முழுவதும் இருக்கின்ற அவர்கள் பெருந்தலைவர் காமராஜனுடைய ஒழுக்கம், அவருடைய நடவடிக்கை, அவருடைய அரசாட்சியை பத்தி இன்னைக்கு போட்டிருக்கிறார்கள். இதுவரை இவங்களெல்லாம் மறந்துட்டாங்கன்னு சொன்னா யாரை கொண்டாடுறது? காமராஜருக்கு முன்னாள் முதலமைச்சர் வழிகாட்டியா வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுமே இது தொடர்பாக பேசணும். காங்கிரசுக்கும் காமராஜருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப உள்ள காங்கிரசுக்கு காமராஜருக்கும் இது இல்ல. அவங்களுக்கு சும்மா அந்த நேரத்துக்கு ஏதோ உண்டு அதை பண்ணிட்டு போறதுதான் காங்கிரஸ் கொள்கை. இன்னைக்கு தான் பாத்துப்பீங்களா, தேர்தலில் எங்களோட நின்னாங்க, நின்றுட்டு அடுத்த நாளே அங்க பாஞ்சிட்டாங்க டக்குன்னுட்டு. அவங்களுக்கு பதவி வேணும், அதுக்காக தான் போவாங்களே தவிர பெருந்தலைவரை பற்றி அவங்களுடைய எண்ணமே இராது. பெருந்தலைவரை நேசிக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர்கள். எந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல, திமுகவா இருந்தாலும் சரி, எந்த சரி. எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் இருந்த முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் காமராஜர் இறந்த உடனடியாக அந்த மலையோட மலையா கிண்டியில மழை பெய்கின்ற போது தலப்பா கட்டிட்டு போய் தன் தகப்பனுக்கு எப்படி அடக்கம் செய்வோமோ அந்த வகையில செய்கின்ற வகையில அங்கே கிண்டியில அந்த அடக்கத்தை ஏற்படுத்தினார்னு சொன்னா எல்லாரும், கலைஞர் மட்டும் இல்ல, எல்லாரும் பெருந்தலைவர் மதித்தாங்க. அந்த தலைவர் கொள்கை தலைவராக காமராஜர் அறிவிச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த இல்லத்துக்கு வருவாரா? அப்படி வருவாரானால் இந்த பணிகள் முழுமையா முடிஞ்சிருக்காங்க. நீங்க பத்திரிகையாளர் ஏதாவது பேட்டி கேட்டா அவர் சொல்லுவாரா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, எழுதி வச்சு சட்டமன்றத்தில் எழுதி வச்சு பேசியிருக்காருன்னு பாருங்க. சாதாரணமா சொல்கின்றாரு. உங்க அப்பாவை காணோங்கிற மாதிரி பேசுறாருன்னு சொன்னா இவரு காணாம போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இவர் என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டு முதலமைச்சர் வந்துட்டாரா?
கலைஞர எங்க தளபதி மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி அவருக்கு இருக்கு? அவர் பட்ட இது சாதாரண பாடா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் மிரட்டுறாரு. மிரட்டினா என்ன திமுக பயப்படுமா? மிசா காலத்தில் பார்க்கலையா திமுக? அந்த மிசா காலத்தையே பார்த்த திமுக இந்த இவருக்கு பயப்படுமா? நேற்றைய தினத்தில் பிறந்த நாள் விஜயகுருடைய பிறந்த நாளில் வாழும் காமராஜர் இளைய காமராஜர் அப்படிங்கிற பேனர் பார்த்துருக்கிறது. காமராஜருக்கு வந்து ஒப்பிடுகிறாரு. எப்படி பாக்குறீங்க? காமராஜருடைய பேரை சீரழிக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் இருக்கியான தலைவர்களே யாரும் இல்ல, யாரும் ஒப்பிட முடியாது. இன்றைக்கு குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த ஏழை மக்களுடைய உயர்வு, ஏழை மக்களுடைய கல்வி, ஏழை மக்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் உயர்றதுக்கு பாடுபட்டாரு. அதுபோல பெருந்தலைவர் காமராஜர் கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் கண்டிப்பா படிக்கணும். அவன் ஆரம்ப பாடசாலையில் படிச்சு அவன் வளரணுங்கிற வகையில் நினைத்த கல்விக்கு கண் தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஒவ்வொரு வாட்டியும் சட்டப்பேரவை பேசும்போது அதான் நடிகர் வந்து இப்ப முதலமைச்சர் கடந்த முறையே வந்து எம்ஜிஆர் போதும் இது இந்த மாதிரி தான் அவசர பறக்கணும். ஏங்க எம்ஜிஆருக்கும் இவர் இப்ப இருக்க முதலமைச்சருக்கும் ஒப்பிட முடியுமா? எம்ஜிஆர் சாதாரண ஆளா? அவர் செய்திருக்கிற தியாகம் சாதாரண தியாகமா? அவர் வாரி வழங்கியிருக்காரு. அவர் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் ஏழைக்கு வாரி வழங்கியிருக்காரு. அவர் சாதாரணமாக தான். அவரை ஒப்பிட்டு பேசுறீங்களாங்க. அவர் எவ்வளவு காலம் திமுகவில் இருந்தாரு? அவர் தேர்தலை சந்திக்கின்ற போது பரங்கி வேலையில மாவு கட்டோட துப்பாக்கி குண்டு பட்டுல வந்து தேர்தல் நின்னாரு. அதுக்கு முன்னால எம்எல்சி இருந்திருக்காரு, கழகத்துடைய பொருளாளராக இருந்திருக்காரு. அவரு இந்த இயக்கம் அண்ணாவே சொன்னாரு, விருகம்பாக்கம் மாநாடு நடக்கு, திமுக மாநாடு. அந்த மாநாட்டில் சொல்லும்போது நான் இத்தனை கோடி ரூபா தர்றேன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறாரு. உடனே அண்ணா சொல்றாரு, தம்பி ராமச்சந்திரன் இவ்வளவு கோடி தர்றேன்னு சொன்னாரு. தம்பி நீ கோடி தருவதில்ல, உன்னுடைய திருமுகத்தை காட்டு, லட்சக்கணக்கான ஓட்டுகளை எனக்கு பெற்றுத்தா என்றுதான் சொன்னார தவிர அப்பேற்பட்ட எம்ஜிஆரை கொண்டு இவர்கிட்ட கொண்டு ஒப்பிடுறீங்களா? இன்னைக்கு சட்டப்பேரவையில் முக ஸ்டாலின் முன்னாள் சைகை இல்ல அவரு பண்ணது எங்களுடைய கூட்டணி முடிவாயிட்டுன்னு சொல்லி இப்படி காமிச்சாரு. இவர் கழுத்தை அறுக்கிற மாதிரி காமிக்கிறாரு. அந்த மிரட்டல் மட்டும் இல்ல, எந்த மிரட்டலுக்கும் திமுக அஞ்சாது. இத மாதிரி எத்தனை பேரு இல்ல அவரு பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல கவர்னர்கிட்ட நான் ஆரம்பிக்கலாமா, நான் பேசலாமா அப்படின்னு கேட்டாரு. என்ன அவரு அது பண்ண உடனே ஆரம்பிக்கலான்னு கவர்னர் சொல்றாரு. சினிமா இதுல வந்து எப்படி ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்களோ அது மாதிரி ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி நான் ஒரு செய்கை செய்யலாமா கவர்னர்கிட்ட கேட்காரு. என்னப்பா இது, நானும் 2001 இருந்து சட்டமன்றத்தில் இருக்கேன். இத மாதிரி ஒரு முதலமைச்சரை பார்த்ததில்ல, இத மாதிரி ஒரு இதை பார்த்ததில்ல. பெருந்தலைவர் காமராஜருடைய இந்த இல்லம் பராமரிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் அறிவித்து பெரிய போராட்டத்தை நடத்தும். அந்த போராட்டத்தை வந்து இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் சந்திக்க முடியாத போராட்டமாக அமையும். இதை மட்டும் தெளிவாக சொல்றோம்.